Praise the Lord everyone. Amen. இன்னைக்கு பெண்கள் தினமா இருக்கறல. Happy Women's Day for everyone and whoever joining online, Happy Women's Day. Welcome to One Way Service. Amen. God bless you all. பெண்கள் அவங்க எவ்வளவு முக்கியமானவங்க. Amen. அனுதினம் நாட்களும் நம்ம பார்த்தோம்னா பெண்கள் வாழ்க்கையில என்னைக்குமே ஒரு சூழ்நிலை இருக்கும், ஒரு போராட்டங்கள் இருக்கும், ஒரு கஷ்டங்கள் இருக்கும், ஒரு 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 சிச்சுவேஷன்ல கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில இது எல்லாமே கடந்து போவோம். ஆமென். ஆனாலும் இன்னைக்கு இது எல்லாத்தையும் மேற்கொண்டு நம்மனால வாழ முடியும். ஏன்னா என்னைய பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றும் என்னைய செய்ய பலன் உண்டு. என்னை படைத்த இயேசு கிறிஸ்துவானவர், பெண்களை நம்மள உருவாக்கின இயேசு கிறிஸ்துவானவர், அவரு நம்மள அழகாக படைத்து அவரு நம்மள உருவாக்கி இந்த பெண்களால இது செய்ய முடியும், இந்த பெண்களால இது செய்ய முடியும் சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு டேலண்ட்களை வைத்து நம்மள அழகுபடுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு எத்தனை பெண்கள் நான் பெண்களா இருக்கிற நான் பெருமைப்படுகிறேன். பெண்களா இருக்கிற நம்ம ஒருபோதும் சோர்ந்து போகாம சந்தோஷமா வாழணும். ஏன்னா நம்மள படைத்த தேவன் அவரு பெரியவர், அவரு தாயின் கருவுல நம்மள பேர் சொல்லி அழைத்த தேவன், அவரு உண்மை உள்ள தேவன், அவர் ஒருபோதும் நம்மள வெட்கப்படுத்த மாட்டார். ஆமென். அவரை போல நம்மளுக்கு ஒரு நல்ல தேவன் இல்ல, நம்மளுக்கு நல்ல ஒரு தகப்பன் இல்ல. நம்ம வாழ்க்கையில பார்த்தோம்னா அனுதினம் நாட்களும் நம்மளுக்கு ஒரு தேவைகள் இருக்கும். பெண்களா இருக்கிற நம்மளுக்கு தேவையே இல்லைன்னு சொன்னா அது நம்ப முடியாத விஷயம். ஆமென். பெண்களா இருக்கிற நம்ம அழகா இருக்கணும்னு ஆசைப்படுவோம், நல்ல சட்டை போடுவோம் ஆசைப்படுவோம், நல்ல பிள்ளைகள் நம்மளுக்கு இருக்கணும்னு ஆசைப்படுவோம், நல்ல கணவர் இருக்கணும்னு ஆசைப்படுவோம், நல்ல கணவர் இருக்கணும்னு ஆசைப்படுவோம், நல்ல கணவர் நம்மளுக்கு இருக்கணும்னு ஆசைப்படுவோம். பெண்களே, இது நான் உங்களுக்கு சொல்ற காரியமானது. bless your husband. amen. bless your husband. ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த ஒவ்வொருத்தரும் அது நல்லதுக்கு, நன்மைக்கு நம்ம கூட இருந்து நம்ம வாழ்க்கை வழி நடத்துறது. bless your husband. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஹஸ்பண்டை bless பண்ணுங்க. உங்க ஹஸ்பண்டுக்காக ஒவ்வொரு நாளும் ப்ரே பண்ணுங்க. ஏன்னா தேவன் நம்ம வாழ்க்கையில செய்யற ஒவ்வொரு காரியங்களும் அது நன்மைக்கு, நல்லதுக்கு, அதிசயமா இருக்கிறதுக்கு, நல்லா நம்ம வாழ்றதுக்கு, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு தேவைகள் நம்மளுக்கு இருக்கிறது. ஆமென். நம்ம வாழ்க்கையில அநேக தேவைகளை நம்ம கடந்து போறோம், அநேக சூழ்நிலையை நம்ம கடந்து போறோம், அநேக போராட்டங்களை கடந்து போறோம். ஆனாலும் எப்படி ஆண்டவரே இவ்வளவு நாள் நான் இப்படியே இருக்கிறது, எப்படி ஆண்டவரே இவ்வளவு நாள் இந்த சூழ்நிலையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, எப்படி ஆண்டவரே இவ்வளவு போராட்டங்களை நான் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறது, எப்படி ஆண்டவரே இவ்வளவு கண்ணீர் பாதையில ஒவ்வொரு நாளும் நான் கடந்து போனோம் ஆண்டவரன்ட்டு இன்னைக்கு அநேக கேள்விகள், அநேக கண்ணீர் மத்தியில் அநேக போராட்டங்கள். இதை எப்படி நான் மேற்கொண்டு வர முடியும், இதை எப்படி நான் மேற்கொண்டு வர முடியும்? இன்னைக்கு என்னோட தலைப்பானதுக்கு போவோமா? I invite you all to welcome to I need it. Amen. I need it. எனக்கு இது தேவை, இது எனக்கு தேவை, இது இன்னைக்கு இல்லைன்னா எனக்கு என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்ல, இது இன்னைக்கு இல்லைன்னா என் வாழ்க்கை எப்படியோ போயிருக்கும், இது இன்னைக்கு இல்லைன்னா என் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு நான் இங்க அமர்ந்து இருக்கிறேன்னா என் வாழ்க்கை பின்னாடி திரும்பி பார்த்தனா இவரு தான் காரணம். ஆமென். இன்னைக்கு பைபிள் ஒரு ஹிஸ்டரியை குறித்து பார்க்க போறோம். இன்னைக்கு மார்க் சாப்டர் 5 verse 26 to 27. She had suffered a great deal under the care of many doctors and had spent all she had, yet
Yet instead of getting better, she grew worse. 27. She had heard about. She has heard about. She has heard about. She came up behind him in the crowd and touched his cloak. Amen. இந்த கதையை நம்ம எப்போதும் கேட்டிருப்போம். அநேக நாட்கள்ல நம்ம கேட்டிருப்போம். இந்த 12 வருஷமாக ஒரு இரத்த போக்குல கஷ்டப்பட்ட ஒரு ஸ்திரிய, ஆமென், இந்த ஸ்திரியோட 12 வருஷம் அந்த இரத்த போக்குல கஷ்டங்கள் வேதனைகள் அவட்ட இருந்த எல்லாத்தையும் கொடுத்து யாருனாலையும் அவளுக்கு உதவி செய்ய முடியல. ஆமென், யாருனாலையும் அவளுக்கு உதவி செய்ய முடியல. அவ யாரை எதிர்பார்த்தா? இயேசு கிறிஸ்துவ. நம்ம பார்த்தோம்னா இந்த அநேக கஷ்டத்து மத்தியில, அநேக இந்த வலியின் மத்தியில இந்த இந்த பைபிள் வசனம் நம்ம இன்னும் கொஞ்சம் கூட படிச்சு ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, she been rejected. அவ எல்லாத்தையும் ஒதுக்கப்பட்டு வச்சிருந்தாங்க. ஏன்னா she is having the bleeding, அந்த ரத்த போக்கு இருக்கிறனால she been rejected. இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்க்கையில நம்ம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம கடந்து போறோம்? எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறோம்? எல்லாரும் தள்ளிப்பட்டு இருக்கிறாங்க. யாரும் என்கிட்ட பேசுறது இல்ல. எல்லாம் என்னை ஒதுக்கி வச்சிருக்காங்க. யாரும் என்னை யாரும் என்கிட்ட பேசுறது, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்ல, எனக்கு கை கொடுக்கறதுக்கு யாரும் இல்ல. எல்லாமே என்னை வெட்கப்படுத்துறாங்க. எனக்கு தகுதி இல்ல, நான் ஒன்னத்துக்கும் பிரச்சனை இல்லைன்ற அநேக காரியங்களை சொல்லி நான் ஒதுங்கி போய் நிக்கிறேன். ஆனாலும் நான் கேள்விப்பட்டேன். யார? இயேசுவை நான் கேள்விப்பட்டேன். இன்னைக்கு ஒதுக்கப்பட்ட நானு, தள்ளப்பட்ட நானு, யாருக்குமே பயந்து போய் அமர்ந்து போய் இல்ல. இப்படி யாருக்கும் பயந்து போய் இப்படி நெருங்கி பயந்துக்கிட்டு, ஐயோ நான் அங்க போனா அவங்க என்ன பேசுவாங்க, ஐயோ நான் இந்த சூழ்நிலையில இருந்தா அவங்க என்ன பேசுவாங்க, ஐயோ எல்லாம் என்னை எப்படி பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு மூலையில் அமர்ந்து கொண்டு இல்லாதபடிக்கு இன்னைக்கு இயேசு வருகிறார். எனக்கு இயேசுவை நான் பார்க்கணும். இன்னைக்கு இயேசு என் வாழ்க்கையில ஏதாவது செய்யணும். இன்னைக்கு இயேசு என் வாழ்க்கையில அற்புதம் செய்யணும்னு சொல்லிட்டு யார் இருந்தாலும் பரவாயில்ல, யார் என்னை என்ன பேசினாலும் பரவாயில்ல, யார் என்னை ஒதுக்கி வைத்தாலும் பரவாயில்ல, என் இயேசு எனக்காக எல்லாம் செய்வார். இன்னைக்கு இயேசுவை நான் தேடி போறப்ப, இயேசுவை நான் பிடிக்க போறப்ப என் இயேசு என் சூழ்நிலையை மாற்றுவார். ஆமென். ஏன்னா அப்படிப்பட்ட தேவன் நம்ம பெரிய தேவன். ஏன்னா யாரு நம்மளை வெட்கப்படுத்தினாலும், யாரு நம்மளை கைவிட்டாலும் என் தேவனானவர் ஒரு போதும் கைவிட மாட்டார். தாயின் கருவில பேர் சொல்லி அழைத்தவர், அவர் அதிகாரம் நிறைந்தவர், அவர் வல்லமை நிறைந்தவர், அவர் அபிஷேகம் நிறைந்தவர், அவர் அப்படியாப்பட்ட தேவன். இன்னைக்கு யாரு நம்மள ஒதுக்கினாலும், யாரு நம்மள வேணான்னு சொன்னாலும், என்னைய படைத்த தேவன், என்னை படைத்த இயேசு கிறிஸ்து, என்னை பேர் சொல்லி அழைத்த என் தகப்பன், அவர் ஒரு போதும் என்னை ஒதுக்க மாட்டார். அவர் ஒரு போதும் என்னை கைவிட மாட்டார். ஏன்னா என் தேவன் பெரியவர், என் தேவன் மகத்துவர், என் தேவன் ஒரு போதும் என்னை கைவிட மாட்டார். இன்னைக்கு நான் ஒதுங்கி போய் இருக்க மாட்டேன். இன்னைக்கு நான் தள்ளப்பட்டு இருக்க மாட்டேன். இன்னைக்கு வெக்கப்பட்டு போக மாட்டேன். இன்னைக்கு தலை குனிந்து நிக்க மாட்டேன். என் தேவன் என்னை அழைத்தவர், அவர் பெரியவர். இன்னைக்கு அவ அந்த சூழ்நிலையில இருந்தாலும், ரத்த போக்குல 12 வருஷம் எல்லாருனாலும் ஒதுக்கப்பட்டு இருந்தாலும், எல்லாமே அவள்கிட்ட இருந்து போனாலும், ஆனாலும் இயேசு வர்றதை கேட்டு அந்த கூட்டத்துல அவளோட வலியோட, அவளோட வேதனையோட, நான் இயேசுவை பார்க்கணும், நான் இயேசுவை பார்க்கணும், என்னோட தேவையெல்லாம் ஐ நீட் இட், எனக்கு இது தேவை, எனக்கு தேவை என்னது, இன்னைக்கு என்னோட ரத்த போக்கு என்னை விட்டு போகணும், எனக்கு சுகம் கிடைக்கணும், இதுல இருந்து எனக்கு விடுதலை வரணும், எனக்கு அற்புதம் நடக்கணும், எனக்கு ஏதாவது ஒண்ணு நடக்கணும் இந்த நாளில்.
எனக்கு இது வேணும். இன்னைக்கு நான் இயேசுவை பார்த்தனா அது கிடைக்கும். இன்னைக்கு நான் இயேசுவை பார்த்தனா அது நடக்கும். இன்னைக்கு நான் இயேசுவை பார்த்தனா அது மாறும். இன்னைக்கு நான் இயேசுவை பார்த்தனா அது அசைக்கப்படும். இன்னைக்கு நான் இயேசுவை பார்த்தனா அந்த ரத்த போத்து நின்றுச்சு. ஆமென். அப்படியாப்பட்ட தேவன் தான் நம்ம தேவன். அப்படியாப்பட்ட தேவனை தான் நம்ம இயேசுவை, அப்படியாப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். இன்னைக்கு அந்த வலியிலையும் அந்த வேதனையிலையும் அவ இப்படியே அமர்ந்து, யார் எனக்கு உதவி செய்வா, யார் எனக்கு கை கொடுப்பா, யார் எனக்கு உதவி செய்வா, யார் எனக்கு ஆறுதல் கொடுப்பானே அவ அமர்ந்து இருக்காதபடிக்கு அதிகாரத்தோடு யார் என்ன சொன்னாலும் நான் பயப்பட மாட்டேன். இந்த சூழ்நிலை அவ்வளவு ஜனங்கள் மத்தியில, அவ்வளவு வலியின் மத்தியில, அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில, அவ்வளவு நாள் ஒதுக்கப்பட்ட ஜனங்கள் மத்தியில நான் கம்பீரத்தோடு, நான் வைராக்கியத்தோடு, நான் வல்லமையோடு நான் போவேன். ஏன்னா நான் இயேசுவை பார்க்கிறப்ப அவர் எல்லாத்தையும் எனக்காக செய்து முடிப்பார். ஆமென். இன்னைக்கு இந்த சாயங்கால வேளையில நம்ம என்ன தேவையோடு இன்னைக்கு அமர்ந்து கொண்டு இருக்கிறோம்? What I need, what I need, what I need. ஆண்டவரே, இது எனக்கு தேவை, இது இல்லைன்னா என்னால முடியாது. இன்னைக்கு என் குடும்ப சூழ்நிலை மாறப்படணும். இன்னைக்கு என் பிள்ளைகள் வாழ்க்கை மாறப்படணும். இன்னைக்கு எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும். இன்னைக்கு என் குடும்பம் நல்ல தலை உயர்ந்து நிக்கணும். இது எனக்கு தேவை. இன்னைக்கு எனக்கு காடி இல்ல, எனக்கு நல்ல வீடு இல்ல, நல்ல சம்பாத்தியம் இல்ல. ஆண்டவரே, இது எனக்கு தேவை, இது எனக்கு தேவை. ஆனாலும் இந்த சூழ்நிலை மத்தியிலும், இந்த பிரச்சனை மத்தியிலும், இந்த பாடுகள் மத்தியிலும், இந்த வேதனை மத்தியிலும், இந்த கண்ணீர் மத்தியிலும் நம்ம ஒதுக்கப்பட்டு அமர்ந்து போயிருக்காதபடிக்கு என் தேவன் எனக்கு எல்லாமே செய்வார். என் தேவன் எனக்கு சிறைப்படுத்துவார். என் தேவன் என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். என் தேவன் என் சூழ்நிலையை மாற்றுவார். இது என் தேவன் எனக்காக செய்து முடிப்பார். அந்த வல்லமையோட, அந்த வைராக்கியத்தோட நம்ம கடந்து சொல்லி இயேசுவை பார்க்கிறப்ப, இன்னைக்கு இந்த இயேசு என் வாழ்க்கையில இருக்கிறப்ப, இன்னைக்கு இவர் மட்டும் இருந்துட்டா போதும், இன்னைக்கு இவரை நம்பி நான் இருந்துட்டா போதும், இவரை நான் பார்த்தால் போதும், எல்லாம் மாறும், எல்லாம் உருவாக்கப்படும், எல்லாம் அசைக்கப்படும், எல்லாம் தேவையானது எல்லாமே. இன்னைக்கு நம்மளுக்கு ஒன்னே ஒண்ணு, நம்மளை படைத்த தேவன் இன்னைக்கு அவரு நம்மளோடு இருந்துட்டார். அவரு நம்ம கூட இருந்துட்டார். அவர் ஒவ்வொரு நாளும் நம்ம நோக்கி பார்க்கிறப்ப, அவர் ஒவ்வொரு நாளும் நம்ம தேடுறப்ப, அவர் அதிகாரத்தோட அப்பான்று கூப்பிடுறப்ப, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் தேவையா இருக்கோ என் இயேசு கிறிஸ்து கொடுப்பார். என் இயேசு அப்பா செய்வார். அவரு செய்வார், கண்டிப்பாக செய்வாருங்க. ஏற்ற காலங்களுக்கு, ஏற்ற நேரத்துக்கு நம்ம தேவன் எல்லாத்தையும் நம்மளுக்கு சந்திக்கிறவரா இருக்கிறார். இன்னைக்கு சூழ்நிலைய பார்த்து ஒதுங்கி போய் நிக்காதீங்க, பயந்து போய் நிக்காதீங்க, கதறி போய் நிக்காதீங்க. யாரின்னு என்ன சொல்லுவா, யார் எனக்கு இல்ல உதவிக்கின்று வெக்கப்பட்டு இவங்க என்ன இனி பேசுறாங்க இப்படின்னு சொல்லி தலை கொழுந்து போவாதீங்க. ஏன்னா நம்மள படைத்த தேவன் அவர் பெரியவர். ஆமென். அவர் பெரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில செய்கிறவர். இன்னைக்கு நம்ம பயந்து போயிட்டு ஒவ்வொரு சூழ்நிலையிலையும், இன்னைக்கு நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்மளை இப்படி பேசுவாங்க. அது என்ன சொல்லுவாங்க, துத்தம் சத்து தெளிங்க. ஆமென். ஏன்னா நம்மள படைத்த தேவன் அப்படி பார்க்கல. நம்மள படைத்த தேவன் அப்படி நம்மள பேர் சொல்லி அழைக்கல. நம்மள படைத்த தேவன் அந்த சூழ்நிலையில நம்மள வைக்கல. ஏற்ற காலங்கள் வரப்ப என்னோட இயேசு கிறிஸ்து ஆனவர் அதிகாரத்தோடு, வல்லமையோடு, நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு, சிந்திக்காத அளவுக்கு நம்ம வாழ்க்கையில நன்மைகளும் அதிசயங்களும் செய்வார். இன்னைக்கு என்னோட தேவையானது என்னோட இயேசு கிறிஸ்து மாற்றமே.
இவர் இறந்துட்டா என் வாழ்க்கையில எல்லாம் சாத்தியமாகும். ஆமென். இன்னைக்கு மாறி கெஸ்தமனி கல்யாணத்துல தண்ணீர் திராட்சரசம் முடிந்தது. அன்னைக்கு அங்க இயேசுவோட தாயாருக்கு அங்க ஒரு தேவை. அவங்க பார்த்தது அங்க சுத்தி இருக்கவங்கள போய் பார்க்கல, அங்க உள்ள டிசைபிள்ஸ போய் பார்க்கல. அவங்க தேடுதுன்னதெல்லாம் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ நோக்கி பார்க்கிறப்ப அவர் எல்லாத்தையும் நம்மளுக்கு செய்து முடிக்கிறவா. இன்னைக்கு லாசரு மரித்து 4 நாள் ஆயிருச்சு. லாசரு மரித்து 4 நாள் ஆயிருச்சு. மேரி போய் பாதத்துல வந்து கதறா, இயேசுவ நீ வந்தா வெள்ளனியே தம்பி மரித்து போயிருக்க மாட்டானே. அங்க மேரிக்கு ஒரு தேவை இருந்துச்சு. அவ கதறினா. அவ போய் பார்த்தது சுத்தி இருக்கிறவங்கள இல்ல, இயேசுவ. ஏன்னா நம்ம அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும், நம்மள படைத்த தேவன் அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர், மகத்துவ காரியங்களை செய்கிறவர், நன்மையான காரியங்களை செய்கிறவர், அற்புதமான காரியங்களை செய்கிறவர். அநேக நாட்கள்ல நம்ம கதறி போய் இருப்போம், கண்ணீரோடு வேதனையோடு இருப்போம். ஆண்டவரே, எப்ப என் சூழ்நிலை மாறும், எப்ப என் கஷ்டங்கள் மாறும், எப்ப என்னோட பாடுகள் வேதனைகள் மாறும், எப்ப இந்த கண்ணீர் பாதையிலிருந்து நான் விடுதலை வருவேன். அநேக நாட்கள்ல நம்ம கதறி கொண்டு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு தேவையெல்லாம் நம்மளோட இயேசு கிறிஸ்து மாற்றமே. ஐ நீட் இட். எனக்கு இவர் தேவை. இவர் இருந்துட்டா, இவரே வாழ்க்கையில வந்துட்டா, இவரே வாழ்க்கையில நன்மைகள் செய்தா, இவரை நான் தேடி போறப்ப, இவரை நான் நோக்கி பார்க்கிறப்ப, இவருக்கு நான் நேரத்தை கொடுக்கிறப்ப, ஒவ்வொரு நாளும் இதை சொல்றேன், கோச்சிக்காதீங்க. மனுஷனா இருக்கிற நம்மளுக்கு டயர்ட்னஸ் இருக்கும். we are human being. ஆனாலும் இந்த டயர்ட்னஸ்லயும் இந்த வலியிலையும் வேலை முடிஞ்சு வரும். ஆமா, பெண்களை நான் என்னைக்குமே குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா எங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு. பிள்ளைகளை பார்க்கணும், ஹஸ்பண்டை பார்க்கணும், வீட்டில் வேலை செய்யணும், அப்புறம் நாய்க்குட்டியை பார்க்கணும், அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கணும், தண்ணி கலக்கணும், எல்லாமே நம்மள செய்யணும். எஸ், வி ஆர் டயர்ட். நம்மளுக்கு டயர்ட், வி ஆர் வெரி டயர்ட் பிகாஸ் எல்லா வேலையும் நம்ம செய்கிறோம். ஆனாலும் எனக்கு ஒரு நிச்சயம் என்னன்னா, நான் கடந்து போவேன். ஏன்னா என்னோட இயேசு என்னை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துவார். என்னோட இயேசு எனக்கு ஒவ்வொரு நாளும் அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுப்பார். என்னோட இயேசு என்னை ஒவ்வொரு நாளும் என்னை அற்புதமான வழி நடத்துவார். இன்னைக்கு எந்த சூழ்நிலை மத்தியில நம்ம கடந்து போனாலும், எந்த கண்ணீர் பாதையில நம்ம கடந்து போனாலும், ஆண்டவரே இதுல இருந்து, இந்த வழியில இருந்து எப்படி எனக்கு வரவன்னு தெரியல, என் குடும்பத்தின் சூழ்நிலை எப்படி மாற போகுதுன்னு தெரியல, இவ்வளவு பேர் என்ன இவ்வளவு கேவலமா பேசுறாங்க, இவங்க மத்தியில நான் எப்படி தலை நிமிர்ந்து நிக்க போறேன்னு தெரியல. நம்மளுக்கு தேவையெல்லாம் ஒண்ணு, நம்மள படைத்த தேவன், நம்மள படைத்த இயேசு கிறிஸ்து. ஆமென். அவரை நோக்கி பார்க்கிறப்ப, ஒவ்வொரு நாளும் அவரை தேடுறப்ப, அவரு நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார். இந்த ஸ்திரியானவர் 12 வருஷம் கஷ்டப்பட்டா. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவ பார்க்கிறப்ப, இயேசு வரார் என்ற அந்த சத்தத்தை கேட்கிறப்ப, இயேசு வரார் என்று கேள்விப்படுறப்ப, இயேசுவை போய் பார்த்து ஜஸ்ட் தொட்டோனி அவளுக்கு சுகம் கிடைத்தது. இன்னைக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேணாங்க. அப்பா என்று ஒவ்வொரு நாளும் கூப்பிடுங்க, அப்பா என்று ஒவ்வொரு நாளும் கூப்பிடுங்க. அவர் நம்ம ஜெபத்தை கேட்கிறவரா இருக்கிறார். அவர் நம்ம ஜெபத்துக்கு பதில் தருவரா இருக்கிறார். எந்த சூழ்நிலை நம்ம மத்தியில இருந்தாலும் ஆண்டவர் நம்மளுக்கு விடுதலை கொடுத்து நம்ம வாழ்க்கையை அற்புதமான முறையில வழி நடத்துகிற தேவன். இந்த சாயங்கால வேளையில இயேசு கிறிஸ்து மாற்றுமே
இன்னைக்கு என் குடும்பத்துக்கு தேவை, என் பிள்ளைகள் வாழ்க்கைக்கு தேவை, என்னோட ஊழியத்துக்கு தேவை. இன்னைக்கு அவர் இல்லைன்னா என்னால ஒண்ணுமே முடியாது. ஏன்னா அவரு தான் எனக்கு எல்லாமே செய்து முடிக்கிற தேவன். அவரை பிடித்து இருக்கிறப்ப, அவரை நம்பி இருக்கிறப்ப நான் ஒரு போதும் வெக்கப்பட்டு போக மாட்டேன், ஒரு போதும் தள்ளப்பட மாட்டேன், ஒரு போதும் ஒதுக்கப்பட மாட்டேன். ஏன்னா என்னை படைத்த தேவன் என்னை தாயின் கருவில பேர் சொல்லி அழைத்தார். அவரு என்னோட தேவைகளை சந்தித்து என் வாழ்க்கையை அற்புதமான முறையில வழி நடத்துகிற தேவன். இன்னைக்கு இந்த இஸ்திரியான ஒரு 12 வருஷம் கஷ்டப்பட்டா, 12 வருஷம். இன்னைக்கு நம்ம பார்த்தோன்னா ஒரு பிரச்சனை வந்தாவே அப்படி சோர்ந்து போயிடுறோம், ஒரு சண்டை நடந்தாலே அப்படி சோர்ந்து போயிடுறோம், ஒரு சூழ்நிலையை பார்த்தாலே அப்படி பயந்து போயிருக்கிறோம். ஆனாலும் நம்ம இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறப்ப அவரு நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்கிறார்கள். எந்த சூழ்நிலை மத்தியிலும், எந்த கஷ்டத்து மத்தியிலும், எந்த கண்ணீர் மத்தியிலும் நம்ம பெண்களா இருக்கிற நம்ம ஒருபோதும் சோர்ந்து போவாதீங்க, ஒருபோதும் தலை கொழுந்து போவாதீங்க. ஏன்னா நம்மளை படைத்த தேவன் அவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். இன்னைக்கு அநேக பெண்களை நம்ம பைபிள்ல பார்க்கலாம், அநேக சூழ்நிலைகள் அவங்க கடந்து போனாங்க. ஆனாலும் தேவன் அவங்க ஒவ்வொருத்தையும் தெரிந்து கொண்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்தார். இன்னைக்கு பெண்களா இருக்கிற நம்ம ஒதுங்கி போவாதீங்க, தலை குளிந்து போவாதீங்க. யாரெல்லாம் உங்களை ஒதுக்குனாங்களோ, யாரெல்லாம் உங்களை பத்தி கேவலமா பேசினாங்களோ அவங்க முன்னுக்கு தலை நிமிர்ந்து நில்லுங்க. ஏன்னா நம்மளை படைத்த தேவன் பெரியவர், நம்மளை படைத்த தேவன் பெரியவர். அவரு பெரிய காரியங்கள் நம்மள வாழ்க்கையில செய்கிறவர். இன்னைக்கு வருஷங்கள் கடந்து போவோம், மாசங்கள் கடந்து போவோம், எவ்வளையோ சூழ்நிலை நம்ம கடந்து போவோம். ஆனாலும் இயேசு இன்னைக்கு எனக்கு தேவையெல்லாம் என்னோட இயேசு கிறிஸ்து மாற்றமே. அவரை நான் பிடித்து கொள்றப்ப, அவரை நான் நம்பி வாழ்றப்ப, அவருக்கு நான் நேரத்தை கொடுக்கிறப்ப, அவரை பிடித்து கொண்டு நான் அதிகாரத்தோடு எந்திரிச்சு போறப்ப என்னோட தேவன் என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அப்படியாப்பட்ட தேவன் இன்னைக்கு நம்மளுக்கு தேவையெல்லாம் இயேசு மாற்றமே, இயேசு ஒருவரே. இயேசுவை பிடித்து கொள்ளுங்க, தலை நிமிர்ந்து நில்லுங்க. ஏன்னா இயேசு நம்ம வாழ்க்கையில அனுதினம் நாட்களும் நன்மைகளை செய்கிற தேவன். ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். ஆமென். We are wonderfully and beautifully and fearfully made. Amen. நம்ம எல்லாமே அழகா படைத்திருக்கார் இயேசு கிறிஸ்து. அவர் ஒருபோதும் நம்மளை வெட்கப்படுத்த மாட்டார். அப்படியாப்பட்ட வல்லமையின் தேவன். ஆமென். இன்னைக்கு நம்மளுக்கு தேவை இயேசுவை பிடித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு யாரு சொன்னாலும் நம்ம சிரிச்சிட்டு போவோம். ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்து நம்மளோடு இருக்கிறார். யாரு கேவலமா பேசினாலும் பரவாயில்ல, நீ பேசு, எனக்கு என்ன, ஏன்னா என்னை படைத்த தேவன் என்னோடு இருக்கிறார். இன்னைக்கு கையில காசு இல்லைன்னா பரவாயில்ல, என் தேவன் என்னை கையேந்த விட மாட்டார். என்னை யார் மட்டுமே போயிட்டு எனக்கு 5 காசு 10 காசு கொடுத்து கேட்க விட மாட்டார். ஒவ்வொரு நாளும் நம்ம தேவைகளை சந்தித்து வழி நடத்துகிற தேவன். அப்படியாப்பட்ட தேவன். ஏன்னா தாயின் கருவில நம்மள பேர் சொல்லி எடுத்த நம்மளோட ஜீவன் பரியந்தம் அந்த ஒரு நம்பிக்கை, நம்மளோட ஜீவன் பரியந்தம். இன்னைக்கு நம்ம கணவர் நம்ம கூட இல்லைன்னா பரவாயில்லைங்க, நம்ம பிள்ளைகள் நம்ம கூட இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம வைஃப் நம்ம கூட இல்லைன்னா பரவாயில்ல, என்னோட இயேசு கிறிஸ்து இருப்பார். எந்த சூழ்நிலை மத்தியிலும் அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை வெட்கப்படுத்த மாட்டார், அவர் என்னை விட்டு விலக மாட்டார். அப்பா என்று கூப்பிடவில்லை, அவர் என்னோடு இருந்து சகலமும் எனக்காக செய்து முடிக்கிற தேவன். அவரை பிடித்து கொள்ளுங்க. ஐ நீட் இட். எனக்கு இன்னைக்கு தேவை என்னோட இயேசு கிறிஸ்து மாற்றமே. எனக்கு இன்னைக்கு வேணும் என்னோட இயேசு கிறிஸ்து மாற்றமே. எனக்கு இன்னைக்கு எல்லாமே செய்யறவர் என்னோட இயேசு கிறிஸ்து மாற்றமே. இன்னைக்கு எந்த வழியில நம்ம இருந்தாலும், எந்த பாடுகள் மத்தியில நம்ம இருந்தாலும், எந்த வேதனை மத்தியில இருந்தாலும்,
என்னோட அப்பா தான் எல்லாத்தையும் செய்து முடிப்பார். ஆமென். மனுஷனை நம்பி இருக்காம தேவனை பிடித்து வாழுங்க, தேவனை பிடித்து கொள்ளுங்க, அவர் எல்லாத்தையும் செய்து முடிப்பார். 12 வருஷம் என்னங்க, 10, 15, 20 வருஷம் போனாலும், யாரும் நம்மளோட இல்லைனாலும் என்னோட அப்பா நம்மளோட இருப்பார். இன்னைக்கு 10 வருஷம் 12 வருஷம் வழியில கடந்து போனா, ஆமா வலி வேதனை கஷ்டங்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருந்தாலும் என்னோட இயேசுவை பார்த்தோன்னு அவ சந்தோஷத்தோடு போனா, அவரு வாழ்க்கையில அற்புதம் நடந்தது. இன்னைக்கு சந்தோஷத்தோடு இயேசுவை தேடிவோம், நிம்மதியா இருப்போம், இயேசுக்காக வாழுவோம். இன்னைக்கு நம்மளுக்கு தேவையெல்லாம் இயேசு மட்டுமே. இயேசுவை பிடித்துக் கொள்ளுங்க, அவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். மியூசிஷியன், ஆமென். கர்த்தர் ரொம்ப நல்லவர். அவரு போல ஒரு தேவன் இல்லை, அவரு போல நன்மைகளை செய்கிறவர் யாரும் இல்லை, அவரை போல நம்ம வாழ்க்கையை வழி நடத்துகிறவர் யாரும் இல்லை, அவரை போல நம்மளை நேசிக்கிறவர் யாரும் இல்லை, அவரை போல நம்ம வாழ்க்கைய அலங்காரப்படுத்துறவர் யாரும் இல்லை, அவரை போல நம்மளை பேரு சொல்லி அழைக்கிறவர் யாரும் இல்ல. அவ்வளவு நல்ல தேவன். அவரு மாற்றம் இருந்தா நம்ம வாழ்க்கையில போதும், அவரு மாற்றம் நம்ம வாழ்க்கையை வழி நடத்தினால் போதும், அவரு மாற்றம் நம்ம தேவைகளை சந்தித்தால் போதும். இன்னைக்கு நம்மளுக்கு தேவை எல்லாமே இயேசு கிறிஸ்து மாற்றமே. அவர் இருந்துட்டா, அவரையும் கூட இருந்தால் போதும். அவரு மாற்றம் பெரியவர், அவரு மாற்றம் நன்மைகளை செய்கிற தேவன், நம்ம வாழ்க்கையில நன்மைகளை செய்கிறவர், ஒருபோதும் நம்மளை கைவிடாத தேவன், ஒருபோதும் நம்மளை வெட்கப்படுத்தாத தேவன். அவர் ஒருவரே நல்லவர், அவர் ஒருவரே பெரியவர், அவர் ஒருவரே நம்மளை அதிகமாக நேசிக்கிறவர், அவர் ஒருவரே நம்ம வாழ்க்கையை வழி நடத்துகிறவர், அவர் ஒருவரே நம்மளை புரிந்தவர், அவர் ஒருவரே நம்மளை அறிந்தவர். அப்பா, ஓ ஜீசஸ், ஓ ரிமானரியா, நன்மை செய்ய ஒருவருண்டே, யுத்தம் செய்ய நன்மை செய்ய
நாள்ல நம்ம பெண்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆமென். பெண்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். இந்த நேரத்துல சிஸ்டர் ஜெனியை நம்ம பெண்களுக்காக ஜெபிக்க கூப்பிடுறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றியோட துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த நாள் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள்ல ஆண்டவரை விசேஷமா பெண்களை தெரிந்து கொண்ட கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த உண்மையில இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பெண்களும் செய்கிற ஊழியங்களும் கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. மக்கென்று பாரப்பட்டு செய்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் வேறு பிரித்த எடுத்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. இதோ கர்த்தாவே இந்த பெண்கள் ஆண்டவரே அப்பா இன்னும் மக்கென்று ஊழியத்தை இன்னும் உற்சாகமா செய்ய தேவன் கிருபை செய்யும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ கர்த்தாவே அநேக பெண்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம் ஆண்டவரே. இந்த ஜனங்களை இந்த பெண்கள் மூலியமா ஆண்டவரே கர்த்தாவே இந்த சத்தியம் இன்னும் போய் சேரணும் சுவாமி ஆண்டவரே. இதோ கர்த்தாவே இன்று பேசின வார்த்தை ஒவ்வொரு பெண்கள் மத்தியில போய் சேர தேவன் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நடத்தும் ஆண்டவரே. அவர்கள் தேவையெல்லாம் நீர் சந்திக்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ ஒரு போதும் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு நீர் நடத்தும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் வெக்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே ஆண்டவரே பெண்களை தையல் உயர்த்தும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த ரீதியில வெக்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே அப்பா இதோ சுவாமி ஆண்டவரே நீர் உயர்த்துகிற தேவன் ஆண்டவரே. எங்களால முடியும் என்று நாங்கள் நினைக்கும் போது எங்களோட கூட நீர் இருக்கிற சுவாமி அப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உன் கரத்தங்களை ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்க ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். தேவன் கட்டாயம் நம்ம இதற்கு ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். இன்று கேட்ட வசனப்படியாக the woman decide I need it, எனக்கு தேவை என்று சொல்லி அவர் தீர்மானம் எடுத்தா. அந்த தேவையை தேவன் சந்தித்தா. இன்னைக்கு இது உங்களுக்கு தேவை என்று சொல்லி நீங்க தீர்மானம் எடுத்துக் கொண்டிருக்கிறீங்களோ, oh I pray God will fulfill everything that you need. தேவன் சொன்னபடியாக ஓ என்னோட தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நல்லவரே கரங்களை வைத்து பாடுமா நன்மை செய்ய
செய்வார் என்று சொன்னா நமக்கு செய்வாட்டாரா? ஒருவருண்டு நித்தம் செய்ய எனக்கு. Thank you, Lord. Thank you, Lord. எனக்கும் அவர் செய்திடுவார். கட்டாயம் செய்வார். I need a God. I need a God. எனக்கு தேவை. I need a miracle. I need your blessing. ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வேணும். ஒரு அற்புதம் வேணும். இயேசுவே, நல்வே செய்ய. என் குடும்பத்துக்கு செய்யப்பா. என் வாழ்க்கையில செய்யுங்க. என் பிள்ளைங்க வாழ்க்கையில செய்யுங்க. எங்களோட ஊழியத்துல செய்யுங்க. ஜீவா, ஒரு வாரம் என்னவா செய்ய. கடைசியாக பாடுமா? நன்மை செய்ய ஒரு வாருண்டே. இந்த நமக்கு உண்டு. நமக்கு உண்டு. For a very last time. நன்மை செய்ய ஒரு வாருண்டே. நமக்கு உண்டு. In the name of the Lord, we bless your people. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். Especially at this special day, the day we celebrate women. பெண்களை கொண்டாடுற இந்த நாளில் கூடி we pray that the blessing of God will rest upon every woman. தேவனால் ஆசீர்வாதம் ஒவ்வொரு பெண்கள் மேல அமர்ந்திருப்பாரு. Somebody shout amen. Somebody shout amen. Somebody shout amen. Somebody give a shout of amen. Somebody give a shout of amen. Somebody receive it and say amen. Somebody proclaim it and say amen. சத்தமாக ஒரு amen சொல்லுமா? இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பெண்களையும் ஆசீர்வதிக்கிறோம். Give a praise to Jesus. அப்பா, இந்த நாளை எனது யாவரையும் ஆசீர்வதிக்கிறோம் through this online. Oh, those going to see this after this, God, we pray the hand of God will keep rest upon them. தேவனோட கரமும் ஜனங்கள் மேல இருக்கட்டும். That people will rise and they will know that God will take care everything that I needed. என்னோட தேவைகள் அத்தனையும் என் தேவன் பார்த்துக்கொள்வார். Be blessed, people of God. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you for joining with us this evening. இந்த சாயங்கால வேளைகளோடு இணைந்ததுக்காக நன்றி. We will keep connected with you through our other online ministry. நம்மளோட அடுத்த அதுக்காக வருகிற மற்ற ஆன்லைன் மினிஸ்ட்ரி மூலியமாக ஊழியர்கள் மூலியமாக மறுபடியும் தொடர்ந்து நம்ம சந்தித்துக் கொண்டிருப்போம். In Jesus' name we pray and we bless you. இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். Amen. See you.